என்னுடைய பேர் ஏ புஷ்பம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் செருவல்லூர் பங்கிலிருந்து வரேன். நான் ஆன்லைனில் 2020 மேயில் ஆன்லைன் உடன்படி எடுத்துகிட்டு தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துட்டு இருந்தோம். முதல்ல என்னுடைய வேண்டுதல் என்னுடைய மகளுக்கு MBBS ஒரு சீட்டு கிடைக்கணுங்கிறதா இருந்தது. அப்போவே நாங்கள் கிருபாசனத்தினுடைய எல்லா ஆன்லைன் ப்ரோக்ராமும் பார்க்குறது உண்டு. அப்படி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கவே எனக்கு மகளுக்கு ஆல் இண்டியா கோட்டாவிலேயே கர்நாடகாவில் KVG மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சது. அதுக்கப்புறமா நாங்கள் 2022 February 16 இங்கே வந்து டைரெக்டாக உடன்படி எடுத்தோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கிட்னியில் இந்த ப்ராஸ்பெக்டஸ் கிளாண்ட் அதில் ஒரு ஆப்ரேஷன் வேணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்தில் எங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு ஹிந்து சகோதரி ஸ்ரீகலா அவங்க பேர், அவங்க இங்கே உடன்படி எல்லாம் எடுத்து அதனுடைய தேன் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த தேன் எனக்கு கொடுத்து நாங்கள் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அதை கொடுத்தோம். அதிலிருந்து அந்த படிப்படியாக ஆப்ரேஷன் வேணும்னு சொன்ன அந்த பிரச்சனையே இல்லாமல் நல்ல பரிபூரண சுகம் கிடச்சி இப்போ நல்லாவே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதம் மே 4 ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஆக்சிடெண்ட் வந்து ஆட்டோவும் பைக்கும் இன்னொரு பூனை இப்படி குறுக்க சாடி இப்படி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. ரொம்ப தூரம் அந்த வண்டியிலேருந்து உருண்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் இப்படியே உருண்டு போகிற மாதிரி ஒரு இடம், அது பள்ளமான இடம். அப்படியே போய் அவருக்கு ரொம்ப முடியாமல் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க எக்ஸ்ரே எடுக்கும்போது விலா எலும்பில் ஒரு எலும்பு ஃப்ராக்சராக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அப்போ இல்லை, நான் வேலைக்கு போயிருந்தேன். ஈவினிங் வரும்போது தான் மெசேஜ் எனக்கு தெரிஞ்சு நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது இங்கேருந்து கொடுத்த இந்த காசு ரூபத்தை கையில் வச்சுக்கிட்டு, அம்மா நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், ஆனால் எந்த பிரச்சனையும் அவருக்கு இருக்கக்கூடாது, நான் இன்னைக்கு தானே திரும்பி நான் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போகும்போது 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு. அப்போது டாக்டர் சொல்கிறாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் நாளைக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் டாக்டரை போய் ஸ்கேன் ரூமில் போகும்போது டாக்டரே இறங்கி வந்து எங்களுடைய அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு இப்போவே ஸ்கேன் பண்ணலாம் கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் அவரை கூட்டு போய் ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ண ரிசல்ட்டு நாளைக்கு 10 மணிக்கு தான் கிடைக்கும். ஆனால் டாக்டர் அன்னைக்கே ரிசல்ட்டு சொன்னார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே, அப்படி ஃப்ராக்சரே இல்லைங்கிற மாதிரி சொல்லி டாக்டர்ஸ் அன்னைக்கு நைட்டே எனக்கு வீட்டில் போய் படுக்கிறதுக்கு கூட மாதா கிருபை புரிஞ்சாங்க. மாதாவுக்கு நன்றி. நாங்கள் தினமும் நான் எங்களுடைய கிருபாசனத்திற்காக ஒரு 33 தடவை நான் விசுவாச பிரமாணம் சொல்லி ஜபிப்பதுண்டு. இவர்கள் விசுவாச பிரமாணத்தை பற்றி நம்ம அனைவரும் அதை தெரிஞ்சுக்கணும். என்னுடைய மகளுக்கு அட்மிஷனுக்காக நாங்கள் போய் இருக்கும்போது கூட ஒரே ஒரு சீட்டு அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காது, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நான் விசுவாச பிரமாணம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த ஒரு கடைசி சீட்டு அது எத்தனையோ பேர் காம்படிஷனுக்கு இடையில் என்னுடைய மகளுக்கு கொடுத்தாங்க. அதனால் நாம் அந்த விசுவாச பிரமாணங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.